நம்ம நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை பண்ண போறோமுங்க. நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்குங்க முதல்ல ஜீரகத்தையும் மிளகையும் அரைச்சிக்கலாமுங்க. 3 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாமுங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாமுங்க. இதை நம்ம நல்லா பொடி பண்ணிக்கலாமுங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கலாமுங்க. அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுக்கலாமுங்க. கடலெண்ணெய் 50 மில்லி ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பட்டை 1ங்க, கிராம்பு 4ங்க, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சுங்க. சின்ன வெங்காயம் 200 கிராம் போட்டுக்கலாமுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாமுங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறோமுங்க, போட்டுக்கலாமுங்க. 2 வரமிளகாய் போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா வதக்கலாமுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுதுன்னு வணக்கலாமுங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் வாங்கி வணக்கலாமுங்க. மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. அரை கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்துங்க, சுத்தம் பண்ணி வச்சுருக்கணுமுங்க. அதை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா வணக்கலாமுங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாமுங்க. அரைச்சி வச்ச ஜீரகத்தையும் மிளகையும் கொட்டிக்கலாமுங்க. கொட்டி கிளறி விட்டுக்கலாமுங்க நல்லா. பிராய்லர் சிக்கனாக இருந்தால் தண்ணியை ஊற்ற தேவையில்லைங்க. நாட்டுக்கோழி சிக்கன் வந்து நல்லா வேகாதுங்க சீக்கிரம், அதனால ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாமுங்க. தண்ணி ஊற்றி கொதிக்குதுங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாமுங்க. இப்போ வந்து அடுப்பை கம்மியாக வச்சு மூடி வச்சிடலாமுங்க. ஒரு 1/4 மணி நேரம் கம்மியாக வச்சு வேகட்டுமுங்க. இடையில ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கலாமுங்க. அடி பிடிச்சி போயிருக்குங்க. இடையில ஒரு தடவை எடுத்து கிளறிட்டுக்கலாமுங்க.
மறுபடியும் மூடி வச்சிடலாமுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாமுங்க. எடுத்து பார்த்துக்கலாமுங்க. பாருங்க நல்லா வெந்துருச்சு. நல்லா சிம்மில் வச்சு கிளறுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிருமுங்க. இல்லைன்னா அடிக்கடி எடுத்து கிளறி விட்டுக்குங்க. கடைசியாக மல்லித்தலை போட்டுக்கலாமுங்க. மல்லித்தலை போட்டு கிளறி விட்டுக்கலாமுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து இறக்கி வச்சுக்கலாமுங்க. நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாமுங்க, சும்மாவும் சாப்பிட்டுக்கலாமுங்க. நல்லா இருக்குங்க. பாருங்க, நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.